ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டெக் லா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக் லா ஸ்ட்ரக்சர் கிளாஸ் 2. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டேரெக்டாக டெக் லா ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்ட்ராக போகிறோம், அதாவது சாஃப்ட்வேருக்குள்ளே நம்ம என்ட்ராக போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா பேசிக்ஸ் ஆஃப் டெக் லா, ஆரிஜின் ஆஃப் டெக் லா, டெக் லாவோட டிஃப்ரெண்ட் ஜாப் பொசிஷன்ஸு, அதை பற்றின வீடியோஸை நம்ம கிளாஸ் 1 பார்த்தோம். அதுக்கான வீடியோ வேணும்னா நான் இங்கே பின் பண்ணுறேன், நீங்கள் தாராளமாக அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ் 2 போக போகிறோம், டெக் லா சாஃப்ட்வேருக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் டெக் லா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் வெர்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க கரண்ட்டாக டீட்டெயில் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன வெர்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 19, 19.1, 2020, 2021, 22, 23, 24, இப்போ ரீசெண்டாக 25மே லான்ச் ஆயிடுச்சுங்க. ட்ரிம்பிள் வந்து 2025 டெக் லா ஸ்ட்ரக்சர்ஸுமே லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம எந்த வெர்ஷன்ஸ் ஆஃப் டெக் லா யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 19, 19.1, 2020, அட் த ரேர் கேஸில் 2023 அப்படி வந்து நம்ம சாஃப்ட்வேர்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்க எல்லா கம்பெனிஸ்லையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ் கிளையண்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா கிளையண்ட்டோட ரெக்யூர்மெண்ட் வந்து எனக்கு இந்த வெர்ஷனில் நீங்கள் இது டீட்டெயில் பண்ணணும் அப்படின்னு கிளையண்ட் ரெக்யூர்மெண்ட் இருந்தால் நம்ம கண்டிப்பாக அதை அப்போஸ் பண்ண முடியாது. அந்த வெர்ஷன்ஸை நம்ம ப்ராடக்டை பை பண்ணி அந்த வெர்ஷனில் தான் எடிட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டெக்லாவை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதாவது ஜீரோலேருந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டெக்லா வந்து இன்ஸ்டால் பண்ணணும், பை பண்ணணும் ட்ரிம்பிள் கிட்டேருந்து. ஸோ இல்லைனா ஸ்டூடெண்ட் வெர்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா அந்த வெர்ஷன் இறக்கியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போது டெக்லா ஸ்ட்ரக்சரை நம்ம இன்ஸ்டால் பண்ண அப்புறம் டெக்லா ஸ்ட்ரக்சர் லோகோவை டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதை நான் வந்து இந்த வீடியோவில் இங்கே பின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட், ரோல், கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த என்விரான்மெண்ட், ரோல், கான்ஃபிகரேஷனாக என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் டெக்லா நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்ன வெர்ஷன் ஆஃப் டெக்லா நம்ம யூஸ் பண்ண போகிறோம், வெர்ஷன் இன் த சென்ஸ் 2020 நம்ம என்ன டைப் ஆஃப் என்விரான்மெண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் நமக்கு அவைலபிளாக இருக்குது. யூஎஸ் அண்ட் யூகே. யூஎஸில் எம்எம் இருக்குது அண்ட் இம்பீரியல் இருக்குது. மெட்ரிக்னால் ஒன்றும் இல்லை, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எம்எம்னாலும் மெட்ரிக்னாலும் ஒன்று தான் நமக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா யூஎஸ் இம்பீரியல், யூஎஸ் மெட்ரிக், யூகே மெட்ரிக். ஸோ இதில் ரோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்ன்ற என்விரான்மெண்ட்டில் நம்ம என்ன டைப் ஆஃப் ரோலை யூஸ் பண்ண போகிறோம், யூஎஸ் இம்பீரியலா, மெட்ரிக்கா, ஸோ இம்பீரியல் ஸ்டீல் டீட்டெயிலிங்கா, இம்பீரியல் டிராஃப்டிங்கா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரோல்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ரோல். என்விரான்மெண்ட்டுங்கிறது யூஎஸ்ஆ, யூகேவா, இல்லை இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோமா அப்படிங்கிறது அந்த டயலாக் பாக்ஸில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன். கான்ஃபிகரேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ என்ன மோட் ஆஃப் ஒர்க் வந்து நம்ம டெக்லா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் நமக்கு இருக்குது. டிராஃப்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் மாடலிங் அண்ட் ஸ்டீல் டீட்டெயிலிங். டிராஃப்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, இப்போது நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி பிஐஎம்ஐ யூஸ் பண்ணி ஒரு மாடலை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாடலில் இருக்க மெம்பர்ஸை எடிட் பண்ணுறது பேர் தான் டிராஃப்டிங். ஸோ இந்த நேமில் ஆப்வியஸாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. டிராஃப்டருங்கிற லைசன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணப்படும்னா, நம்ம ஆல்ரெடி விர்ச்சுவலாக க்ரியேட் பண்ண மாடலில் இருக்க மெம்பரை டீட்டெயில் பண்ணுறதுக்காக, அதாவது எடிட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுதான் டிராஃப்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிராஃப்டர் லைசன்ஸை வச்சு நம்மளால் மாடலிங் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை டிலீட் பண்ணவோ மாடிஃபை பண்ணவோ முடியாது, க்ரியேட் பண்ணவும் முடியாது. ஸோ நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடலிங். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் மாடல் க்ரியேட் பண்ண முடியும், மெம்பர்ஸை ப்ளேஸ் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், மாடிஃபையும் பண்ணிக்கலாம். பட் நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்ண முடியாது. ஸோ டிராஃப்டருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடலுக்கும் குவைட் ஆப்போசிட் நேச்சர் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் டீட்டெயிலிங். ஸ்டீல் டீட்டெயிலிங் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா, நம்ம மாடலிங் விர்ச்சுவல் மாடல் பண்ணுறோம், அந்த மாடலை ரெடி பண்ணணும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்டீல் டீட்டெயிலிங் லைசன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த ஸ்டீல் டீட்டெயிலிங் லைசன்ஸுங்கிறது நமக்கு ட்ரிம்பிள் கிட்டேருந்து கிடைக்கக்கூடியது. அந்த லைசன்ஸ் ஸ்டீல் டீட்டெயிலிங் கான்ஃபிகரேஷனுங்கிறது
ட்ரிம்பிள் கிட்டேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த டீட்டெயிலிங் லைசன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு மாடலில் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மாடலிங்கில் மாடலை க்ரியேட் பண்ணலாம், பட் எடிட் பண்ண முடியாது. டிராஃப்டரில் எடிட் பண்ணலாம், பட் மாடலை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் இன் டெக் கிளாஸ் ஸ்ட்ரக்சர். நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இருக்கிறது என்விரான்மெண்ட், ரோல், கான்ஃபிகரேஷன். ஸோ என்விரான்மெண்டலில் நமக்கு என்ன டைப் ஆஃப் என்விரான்மெண்ட் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ரோல்ஸில் நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் ரோல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். கான்ஃபிகரேஷனில் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம், எடிட்டிங்காக, மாடலிங்காக, அந்த மாதிரி நம்ம கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா இன்புட் ட்ராயிங்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் டெக்லாவில். ஏன்னா நமக்கு என்னென்ன டைப் ஆஃப் இன்புட் ட்ராயிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஐடியா இருந்தால் தான் நம்ம ஃபர்தராக அந்த ட்ராயிங்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்புட் ட்ராயிங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சுரல், ஆர்கிடெக்சுரல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், டெக் ட்ராயிங்ஸ், ஜாய்ஸ் ட்ராயிங்ஸ். ஸ்ட்ரக்சுரல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு ஒரு மெம்பரை கொடுத்துட்டு இந்த மெம்பர் இந்த சைஸில் இந்த லொக்கேஷனில் இருக்குது, இந்த டைமென்ஷனில் இந்த கிரிட்டிலேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சுரல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ என்ன டைப் ஆஃப் மெம்பர், என்ன டைப் ஆஃப் கனெக்ஷன், அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஆர்கிடெக்சரும் சேம் தான். ஒரு ட்ராயிங்கோட எலிவேஷன் எந்த ஹைட்டில் இருக்கணும், என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கணும், அதெல்லாமே வந்து டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஆர்கிடெக்சரலை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். மெக்கானிக்கல் ட்ராயிங்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் ரூமு இல்லை ஒரு ஜென்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம், ரூஃப் ஓப்பனிங்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம், எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மெக்கானிக்கல் ட்ராயிங்கை கோத்ரூ பண்ணணும். ஸோ எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்ஸ்னால் ஸோ அந்த நேம்லேயே இருக்குது ஃபிக்ஸிங்ஸ், எலக்ட்ரிக்கல் ஃபிக்ஸிங்ஸு, அதுக்கப்புறம் ஃபேன்ஸு, லைட்ஸு, மோட்டர்ஸு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு எங்கெங்கே லொக்கேட் ஆக போகுது, அதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்கிறது எலக்ட்ரிக்கல் ட்ராயிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் ட்ராயிங்ஸ். ப்ளம்பிங் ஒர்க்குங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைப்ஸு, வெஸ்டர்ன் க்ளாஸட், வேறு ஏதாச்சும் நமக்கு வந்து ட்ரென்ச்சஸ் இருக்கா, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான யூட்டிலிட்டிஸை பற்றி நம்ம படிக்கிறது வந்து ப்ளம்பிங் ட்ராயிங்ஸில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக் ட்ராயிங்ஸ். டெக் ட்ராயிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். டெக் அண்ட் ஜாய்ஸ் ட்ராயிங்ஸை பற்றியுமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதாவது ஸ்ட்ரக்சரல், ஆர்கிடெக்சரல், டெக் ட்ராயிங்ஸ், ஜாய்ஸ் ட்ராயிங்ஸ். இந்த 4 ட்ராயிங்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ராயிங்ஸ். இது இல்லாமல் நம்மளால் ஒரு விர்ச்சுவல் மாடலை க்ரியேட் பண்ண முடியாது. அப்படியே க்ரியேட் பண்ணாலும் அதை அக்யூரசி எப்படி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க செக்கர்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 4 ட்ராயிங்ஸ் யூஸ் பண்ணி தான். ஸோ இந்த 4 ட்ராயிங்ஸை பற்றி நம்ம ப்ரீஃபாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ வித் திஸ் இன்புட் ட்ராயிங்ஸ் சம் அவுட்புட் ட்ராயிங்ஸ் ஆல்சோ ரிக்வயர்ட் நமக்கு. ஸோ ஏன்னா நமக்கு இன்புட் ட்ராயிங்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட் கொடுக்க போகிறதும் ஒரு ட்ராயிங்காக தான் இருக்க போது. ஸோ அது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ட்ராயிங் நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஷார்ப் ட்ராயிங், ஜிஏ ட்ராயிங், வெரிஃபை இன் ஃபீல்ட் ஆர் ஃபீல்டு போல் ட்ராயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ப் ட்ராயிங் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஒரு பீமை வந்து விர்ச்சுவல் மாடலில் க்ரியேட் பண்ணி இல்லை ஒரு காலமோ ஏதோ ஒரு மெம்பரை விர்ச்சுவல் மாடலில் க்ரியேட் பண்ணி அதை எடிட் பண்ணி ஃபேப்ரிகேஷன் ஷாப் அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். அதுதான் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ். இந்த ஃபேப்ரிகேஷன் ஷாப்பில் தான் அவங்க அந்த ஸ்டீல் பீமையும் ஒரு காலமையும் எடுத்து ரெடி பண்ணுவாங்க. இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு பிக்சரை ரெஃபர் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் அவங்க ஸ்டீல் மெம்பர்ஸை ஆல்ரெடி ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ராயிங் இஸ் அன் எரெக்ஷன் ட்ராயிங். ஸோ இந்த எரெக்ஷன் ட்ராயிங் என்னென்னா நம்ம ஃபேப்ரிகேட் பண்ண ஷாப் ட்ராயிங்ஸை ஃபீல்டில் எடுத்துகிட்டு போயிட்டு எரெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ட்ராயிங்ஸ் வந்து இந்த பீம் நான் ஃபேப்ரிகேட் பண்ணிட்டேன், இந்த லொக்கேஷன் வந்து இந்த பீம் எவ்வளோ ஆஃப்செட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில்ஸை கொடுக்கக்கூடியது எரெக்ஷன் ட்ராயிங். அண்ட் விஏஎஃப் என்னென்னா வெரிஃபை இன் ஃபீல்டு ஆர் ஃபீல்டு போல் ட்ராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரிஃபை இன் ஃபீல்டுனா நமக்கு வந்து சில டைமென்ஷன்ஸ், சில பொசிஷன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து தெரியாது. ஸோ அதை ஃபீல்டில் வந்து அவங்க வெரிஃபை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ ஃபீல்டு போல் ட்ராயிங்குங்கிறது நம்ம சில மெம்பர்ஸை வந்து லூஸ் அட்டாச் பண்ணி தான் அனுப்ப முடியும், ஃபுல் அட்டாச் பண்ணி அனுப்ப முடியாது. ஏன்னா அது சைட்டில் போய் ரிமூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்காக கொடுக்கப்படுற ட்ராயிங் தான் ஃபீல்டு போல் ட்ராயிங்ஸ். ஓகே, ஸோ ஃபேப்ரிகேஷன் ட்ராயிங்ஸ் அண்ட் எரெக்ஷன் ட்ராயிங்ஸை பற்றி நல்லா தெளிவாக தெரியணும்னா பிக்கை ரெஃபர் பண்ணுங்கள். இந்த பிக்சரில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபேப்ரிகேஷன் ட்ராயிங், நெக்ஸ்ட் இருக்கிறது எரெக்ஷன் ட்ராயிங். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்னை கமெண்ட் பாக்ஸில் டேம் பண்ணலாம். நான் வந்து கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.